நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் சுப்பிரமணியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து வழங்கும் வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி பழனி, திண்டுக்கல், பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுப்பிரமணியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது போன்றதொரு அரசு பள்ளி நிகழ்ச்சியிலே ஒரு 10,000 மாணவ மாணவிகள் அமர்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியிலே குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவன் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்ற ஒரு கேள்வியை அப்துல் கலாம் அவர்களிடம் வைத்தான். அடுத்த நொடி அப்துல் கலாம் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு. அடுத்து ஒரு மாணவி எழுந்து பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டாள். அப்துல் கலாம் அவர்கள் என்னை பார்த்தார். நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அவர் சொன்ன பதிலை அடியொட்டியே நான் சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். ஆனால் அரசு பள்ளிக்கூடங்களுக்கோ சுப்பிரமணியா கல்லூரியை போன்ற ஒரு நல்ல கல்லூரிக்கோ நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். +2 மார்க் 500க்கு 480 வாங்குறவன் எல்லாரும் அறிவாளியும் இல்ல, 350 வாங்குறவன் எல்லாரும் முட்டாளும் இல்ல. ஓகே, ஆனா ஹலோ இரு வரேன், அடுத்து வரேன். ஆனா அந்த மார்க் ஏன் முக்கியம்ங்கிறது ஒழுங்கா புரிஞ்சுக்கோ. கிளியர்? +2 முடிச்சு ஒரு பெரிய காலேஜுக்குள்ள நுழையணும்னா மார்க் அவசியம். காலேஜ் 4 வருஷமா 3 வருஷமா முடிச்சிட்டு ஒரு பெரிய கம்பெனியில இன்ஃபோசிஸ், பாஷ் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் உட்காரணும்னாக்கா பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனோம்னாலே +2 மார்க்ல இத்தனை % இருந்தாதான் உள்ளே விடுறோம். அதனால மார்க் முக்கியம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னையா வேணும் நமக்கு வாழ்க்கையில? வாட் டு யூ வாண்ட் இன் லைஃப் மேன்? மணி, பவர், ட்ரக்ஸ், செக்ஸ், ஆல்கஹால், pornography, fame, fortune never satisfies. Please understand, these are all nothing in front of your mummy's smile. ஹலோ, நான் 4 வருஷம் காலேஜ் முடிச்சிட்டேன், 3 வருஷம் காலேஜ் முடிச்சிட்டேன், ஒரு பெரிய கம்பெனியில பிளேஸ் ஆயிருக்கேன். அம்மா எனக்கு மாசம் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம்னு போய் உங்க அம்மாட்ட கொடுத்துப்பார். You can see tears of joy from your mummy's eyes. ஹலோ, உங்க அம்மாவுடைய சிரிப்புக்கு மேல உனக்கு ஒரு வெற்றி தேவையாயா? இருக்க முடியுமாயா? You understand? Clear? மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, கோல்டன் அவர் அப்படின்னு. அதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலோ, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுனாலோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலோ சில மணி நேரங்கள்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த சில மணி நேரங்கள்ல கொண்டு போயிட்டோம்னா அவங்களோட உயிரை காப்பாத்திரலாம். அந்த சில மணி நேரங்கள் தான் அவர் வாழப்போகும் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, அவரோட உயிரை தீர்மானிக்கக்கூடிய நேரம். அதே போல இந்த 53 நாட்களும் உங்களின் அடுத்து வரக்கூடிய 30, 40, 50 ஆண்டுகள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நேரமாக நீங்கள் கருத வேண்டும். இந்த ஒவ்வொரு நாளையுமே சரி,
எக்ஸாமை முடிச்சுட்டு ஜாலியா ட்ரிப்பு போகலாம், வீட்டில் படுத்து தூங்கலாம் என்று இல்லாமல் இந்த 53 நாட்களும் இந்த கிட்டத்தட்ட 15 வருஷம் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க இல்லையா? எல்கேஜி யூகேஜி படிச்சிருந்தீங்கன்னா 15 வருஷம் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. இந்த 15 வருடங்களாக நீங்கள் போட்ட உழைப்பிற்கான பலனாக 15 வருடங்களுக்கான உங்கள் பெற்றோர் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் பலனாக, உங்கள் ஆசிரியரின் விடாமுயற்சியும் உழைப்பின் பலனாக இந்த 53 நாட்கள் இருக்க போகிறது. அது உங்கள் கையில் தான் இருக்க போகிறது. இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இனி ஹையர் ஸ்டடீஸில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் இருந்திருப்பாங்க. இங்கே நடந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு என்ன படிக்கணும், படித்து என்னென்ன மாதிரியான வேலை கிடைக்கும், அது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இந்த ப்ரோக்ராம் உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கெரியர் கைடன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருந்தது. இவ்வளோ நாள் நாங்கள் என்ன ஐடியா என்ன இதுங்கிறது கூட தெரிஞ்சிருக்க மாட்டோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னும் மேலும் மேலும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன படித்தா என்னென்ன ஜாப் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எல்லாமே இந்த ப்ரோக்ராம் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சீஃப் கெஸ்ட்டும் நிறையா அட்வைஸ் பண்ணார். ஒரு பெண்ணுக்கு கல்விங்கிறது எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பெண்களுக்கு கல்விங்கிறது ஒரு அவசியமான ஒன்று. ஏன்னா இப்போ எல்லா இதுலேயுமே பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வந்து நிற்கிறாங்க. அதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு இதாகவே இருக்கலாம். நிறையா பெண்கள் வீட்டில் முடங்கி இருக்க எல்லா பெண்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல ப்ரோக்ராம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படிக்கணும் ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பட் நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கு. ஓ இவ்வளோ படிப்புகள் இருக்குது, நம்ம மார்க் எடுத்தால் ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஸோ நம்ம வந்து நம்மளாலையும் முடியும், எல்லாமே நம்மளாலையும் முடியும், நம்மளும் படிக்கணும் வந்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து வந்து பெண்களோட கல்வியை பற்றி அவர் சார் வந்து பேசினது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பெண்களுக்கு கல்வி அவசியம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே முடிக்கிற வரைக்கும் சார் சொன்னார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த இதை கேட்குறதுக்கு. ஸோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சுப்பிரமணியா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் நியூஸ் 7 பொறுப்பும் பொதுநலமும் இணைந்து நடத்திய வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கு பெற மாணவர்களுக்கு அனுமதி வழங்கிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு ஆசிரியர் என்ற முறையில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு வந்து மாணவர்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி வந்து ஒரு 3000 மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டாங்க. இதில் வந்து 2 மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க, திண்டுக்கல், திருப்பூர். பெரிய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கான நிகழ்வாக இது இருந்தது. இது என்ன அப்படின்னா, தேர்வை நினைத்து பயம் கொண்ட மாணவர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் விதமாக இந்நிகழ்வு அமைந்தது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு.